அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கிறதால ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த வீடியோ நீங்கள் பகிர்றதாலையும் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ நான் இருந்துச்சு வவுனியா ஹாஸ்பிட்டலில், வவுனியா ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் நான் இருந்துச்சு. இந்த சகோதரர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட இப்போண்டா போன ஹஜ்ஜு பெருநாள். அப்போ இந்த ஹஜ்ஜு பெருநாளோட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 7 மாதமாக அவங்க டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்துச்சு. இப்போ வீக்லி 2 தடவை டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருந்துச்சு. இந்த 6ஆம் தேதி அவங்களுக்கு ஆப்ரேஷன் டேட் தாரதாக சொல்லிருச்சுண்டா. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் டிலே ஆகி அதால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோண்டா கொஞ்சம் குயிக்காக ஆப்ரேஷன் பண்ணி தர அப்படின்ற ஒரு இதில் இப்போ அவங்களுக்கு இந்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே டேட் கொடுத்துருச்சு. அது ரெடியாகினாலும் அந்த கெப்பில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்படின்ட்டு இப்போதைக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்களோட தொகை இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான விஷயங்கள் இன்னும் 30 லட்சம் ரூபா இவங்களுக்கு போதாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு. ஒரு பிள்ளையோட தந்தை 2 வயசு பிள்ளையோட தந்தை, உங்களால் முடியுமான ஹெல்ப்பை இந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் உங்களுக்கு இந்த முடியுமான ஹெல்ப்பை நீங்கள் ஒருத்தர் 1000 ரூபாய் வீதம் நீங்கள் கொடுத்தன்னு சொல்லி சொன்னாலும் இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக இருக்கும். நாங்கள் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த வருத்தத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். 7 மாதமாக டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அங்கே கிட்னி மாற்றுறதுக்கு அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, எவ்வளோ குயிக்காக செய்யலுமோ அவ்வளோ குயிக்காக செய்யுங்கண்டி. அப்போ நாங்கள் டிலே ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த எங்கிட்ட போதிய அளவு பண வசதி இல்லாததால தான் நாங்கள் மிச்சம் ட்ரை பண்ணி ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டோம். அப்போ அந்த பணத்தை வச்சு டோனருக்குரியது அந்த மற்றது அந்த செக்கப் எல்லாம் செஞ்சிட்டோம் இது வரைக்கும். அதனால் இப்போ அவங்க சொல்கிறாங்க, பேலன்ஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிருங்க, அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நான் ஒரு டேட் வந்து தாரன்ட்டு. கிங்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பேசியிருக்கோம். அவங்களோட கொட்டேஷன் சாமான் ஐடிக்கு வேண்டாம், எல்லாம் தாரம் பிரச்சனை. நான் இதுக்கு முன்னுக்கும் இவர்கிட்ட இதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு வீடியோலையும் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு 10 வருஷம் ஃபொரினில் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்போ ஒரு 2 நாளில் ஃபொரின் போகிறதுக்கு இருந்த நேரம் தான் ஒரு கேம்பவுண்டில் மெடிக்கல் செக்அப் பண்ணின நேரம் இப்போ தெரிய வந்து தான் இப்போ இவருக்கு இந்த நிலைமையில் இருந்துச்சு. உங்களை முடிஞ்ச அளவில் ஹெல்ப் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லி சொன்னா இவர்கிட்ட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பில் அவரை ஒரு உயிரை வாழ வச்சிய ஒரு விஷயத்தில் நாங்களும் பங்கெடுத்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நானும் இங்கேக்கு வந்து மார்னிங் வந்தது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஹவருக்கு மேல் 5 ஹவருக்கு மேலே இப்போ டயாலிசிஸ் நடந்து கொண்டு இருந்துச்சு. அதில் இடையில கரண்ட் போன பிரச்சனையால் இன்னொரு மணித்தியால மாதிரி கூடி பெய்த்த டயாலிசிஸ். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீக் டயாலிசிஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தட்ட ரத்தத்தை சுத்திகரிச்சது கிட்டத்தட்ட எல்லாம் எங்களுக்கு தந்த ஒரு உறுப்பு கிட்னி. அந்த சின்ன இந்த அளவில் இருந்துச்சு. அந்த கிட்னி செய்ய வேண்டிய வேலை செயலில் இருந்தாண்டா ஒரு 60 கிலோ மெஷினை வச்சு தான் அந்த வேலையை செய்கிறது. அதுவும் கஷ்டமான ஒரு சூழலில் தான் செய்கிறது. அவ்வளோ ஒரு வேதனை அது செய்ய ஜலைக்கு. அவங்களால முடிஞ்ச அளவில் ஹெல்ப் பண்ணலும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் நேரில் கிட்டத்தட்ட வவுனியா பேர்வலேருந்து வவுனியாவுக்கு வந்து அந்த விஷயத்தை நம்பகத்தன்மையை உறுதி செஞ்சு நாங்கள் இப்போ வீடியோ பதிவாக உங்கள்கிட்ட எத்தி வச்சிருச்சு. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி யாராவது இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கொஞ்சம் கஷ்டம், அதே ஹெல்ப் பண்ணது கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க சரி ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ற நீங்கள் பண்ணி ஒவ்வொரு ஷேராலையும் ஒரு உயிர் வாழத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பாக இருக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படி நான் தந்துருச்சு. அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு உயிரை வாழ வச்சேன்னு சொல்லி சொன்னா ஒட்டுமொத்த உயிரை வாழ வச்ச நன்மை கிடைச்சி அப்படின்னு சொல்லி அந்த நன்மையை நாங்களும் பெற்றுக்கொள்ளோம் அப்படின்னு சொல்லி உங்களிடத்துல கேட்டு விடைபெறிய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.